தலைவழி இறைநிலை என்ற கொள்கையோடு பாரத தேசம் முழுக்க பணியாற்றிக் கொண்டு வருகிறது. கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் ஒருங்கிணைத்து தேசிய சிந்தனையை வளர்க்க வேண்டும், தேசத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு பணியாற்றிக் கொண்டு வருகிறது. தேசம் முழுக்க இதற்கு 2000க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது. நாம் உறுப்பினர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்கிறது. அரசியல் இயக்கங்கள் என்ன செய்வாங்க? மெம்பர்ஷிப், அதுதான் முக்கியம். சம்ஸ்கார பாரதியை பொறுத்தளவுக்கு உறுப்பினர் என்பது அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டாக சொல்றேன். தற்பொழுது மிக சில நாட்களுக்கு முன்பு குருவ பக்தர் மாநாடு நடைபெற்றது. ஏறத்தாழ 5 லட்சம் பக்தர்களுக்கே கலந்து கொண்டது. ஆனால் 5 லட்சம் பக்தர்களையும் வெறும் 50 கலைஞர்கள் ஆட வைத்தனர். இதுதான் சம்ஸ்கார பாரதியுடைய வெற்றி. லட்சக்கணக்கில் மக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த லட்சக்கணக்கான மக்களையும் ஆட வைப்பது, ஆட்டு வைப்பது சம்ஸ்கார பாரதி மூலம் இயங்கக்கூடிய கலையும் கலைஞர்கள். இதுதான் நம்முடைய வெற்றி. அப்ப அந்த கலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதைத்தான் நமக்கு சம்ஸ்கார பாரதி சொல்லுது. இந்த கலையானது மக்கள் ரசனைக்கு உட்பட்டது மட்டுமல்ல. இன்னைக்கு கலை என்பது ரசிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சிரிக்க வைக்கணும், அவ்வளவுதான். சிரிக்க வைக்கிறது எத்தனையோ பிச்சு கிச்சு காட்டலாம். பிச்சு கட்டி காட்டலாம், சிரிப்பு வரும் இல்ல. ஆனா அது வேலை. சிந்திக்க வைக்க வேண்டும். வெறும் சிரிப்பும் சிந்தனையும் மட்டுமல்ல, தரம் உயர்த்த வேண்டும். மக்களின் மனங்களை உயர்த்த வேண்டும். அதுதான் கலை. மனிதனை தெய்வமாக்க வேண்டும். அதுதான் கலை. அப்படி மனிதனை தெய்வமாக்கக்கூடிய கலை சம்ஸ்கார பாரதி வளர்க்கக்கூடிய கலையாக இருக்கு. ஓவியம் உண்டு, போட்டோகிராபி உண்டு, சிற்பம் உண்டு, பாடல் உண்டு, ஆடல் உண்டு, கவி உண்டு, கவிதை உண்டு, கவிகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கலாம். அத்தனை நிகழ்ச்சிகளிலும் சாராம்சம் எப்படி இருக்க வேண்டும்? மக்களின் தரத்தை உயர்த்தும்படியாக இருக்க வேண்டும். உலக உயிரினங்களிலே பல ரகம் உண்டு. ராட்சசர்கள் இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்குது, தேவர்கள் இருக்கிறாங்க, தெய்வங்கள். மிருகம், தெய்வ நிலை, மிருக நிலை, ராட்சச நிலை, மனிதர்களை, இப்படி எத்தனையோ ஸ்டேஜ் இருக்கு. தனித்தனியா இருக்க அவசியம் இல்ல. மனித மனங்களுக்குள்ளே இருக்குது. சில நேரம் நான் மிருகமாக நடந்து கொள்வேன், சில நேரம் நான் ராட்சசனாக நடந்து கொள்வேன், சில நேரம் மனிதரை போல் நடந்து கொள்வேன். ஆனால் தெய்வம் என்பது எப்பொழுதும் தெய்வ நிலையில் என்றும் மாறாமல் இருக்கக்கூடியது. மனித மனமானது தெய்வ நிலைக்கு உயர வேண்டும். அதான் கவிஞர் படிப்பாரு, மனிதன் என்பவன் தெய்வமாக என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வளம் போது வல்லலாகலாம். மனிதனை மாற்ற வேண்டும். அதுதான் கலை. அத்தகைய கலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அத்தகைய கலையை தேடி கண்டுபிடித்து கலைஞர்களை வளர்த்து இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும். எல்லா துறையும் முன்னேற்ற வேண்டும். அறிவியல் துறையில் முன்னேற்ற வேண்டும், அரசியல் துறையில் முன்னேற்ற வேண்டும், கலைத்துறையில் முன்னேற்ற வேண்டும். இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது மனிதனை எப்படி வச்சிருக்குது அப்படின்னா பொழுதுபோக்கு அம்சம். இடதுசாரி சிந்தனை இருக்குது. புதுமை அப்படிங்கிற பேர்ல, புதினம் அப்படிங்கிற பேர்ல அந்த இடதுசாரி சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, கலை என்பது மனிதனுக்காகவே. நாம் சொல்கிறோம் இல்லை, கலை என்பது மனிதனின் தரம் உயர்த்தவே, மனிதனின் குணத்தை மாற்ற வேண்டும், தரத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான கலை. அத்தகைய கலையை தேட வேண்டும், அத்தகைய கலையை வளர்க்க வேண்டும். இலக்கியத்திலும் கலைத்துறையிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். பாரம்பரியம் இருக்குது, வெறும் பாரம்பரியம் மட்டும் பத்தாது, பாரம்பரியத்தில் புதுமையும் புகுத்த வேண்டும். ஆனால் இது சேரும் போது அதன் தரம் குறையக்கூடாது, உயர வேண்டும். இத்தகைய சிந்தனையோடு தான் சம்ஸ்கார பாரதி பணியாற்றிக் கொண்டு வருகிறது. அதனால இந்த சம்ஸ்கார பாரதியுடைய கிளை தேசம் முழுக்க இருக்குது. தேசத்தின் தென்கோடியில் இன்று அப்படியே அது தாமரை வளர்வது போல மெதுவாக அது வளர்ந்து வருது. இன்றைய தினம் ஒரு காரியாலயம் இருக்குது, திறந்து கொடுத்திருக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லா கலைஞர்களும் அதை மையமாக வைத்து அந்த
காலையத்துக்கு வரணும், கணித தொடர்பு வச்சுக்கிறோம். அதை பயன்படுத்தி நம்முடைய அடுத்த நிலை என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை கலைஞர்கள் வரணும். நீங்க அந்த ஸ்பின்னிங் வீல் பார்த்துருப்பீங்க, டன் கணக்கில் காட்டல போடுவாங்க, கிலோ கணக்கில் நூல் இருப்பாங்க. அதே போல எல்லா கலைஞர்களும் இங்கே வர வேண்டும். அது உண்மையான தேசபக்தியுள்ள தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஓட்டக்கூடிய கலைஞர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் மூலம் இந்த தேசத்தை மாற்ற வேண்டும். இந்த பணி தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். கங்கையின் பிரவாகம் போல, கங்கை என்று தோன்றியது, அந்த பிரவாகம் நிகழ்வு நின்றுக்குதா? அதனுடைய பாரம்பரியம் என்றால் தடைபட்டுள்ளதா? அந்த கங்கையின் பிரவாகம் போல நம்முடைய கலாச்சாரமானது காலங்களை தாண்டி, யுகத்தை தாண்டி இந்த மனித இனத்தை தெய்வநிலைக்கு உயர்த்துவதற்காக ஓடிக்கொண்டு கங்கையில ஒரு முறை பிடிச்சாச்சுன்னா பாவம் தொலைஞ்சு போகும். அதை போல சம்ஸ்கார பாடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனா அவன் மனம் மாற வேண்டும். அந்த காட்டன் ஸ்பின்னிங் வீலுக்குள்ள போட்ட பஞ்சு போல போயிட்டு அவனுக்கு நூலா வரும். அந்த நூல் அவனுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும், அவனுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட வேலை சம்ஸ்கார பாலிசி. இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு நாம் அனைத்து கலைஞர்களையும் சந்திப்போம். அந்த சந்திப்பின் மூலமாக புதிய சிந்தனையை உண்டாக்குவோம். அந்த சிந்தனையின் மூலம் இந்த தேசம் தன் தரத்தை உயர்த்தி, நிலையை உயர்த்தி, தெய்வீக மக்களை கொண்டு செல்லும் என்பதை இந்த அருமையான நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த சம்ஸ்கார பாரதி இன்றைய தினம் ஒரு பிள்ளையார் சொல்லி இங்க போட்டுக்கிறோம்.